நண்பர்களே, இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். சித்தச்சிட்டு அறிமுகம், அதில் சித்தச்சின்னா என்ன நமக்கு யோசனை, அப்புறம் அதனோட பண்டைய வரலாறு, அது உருவாக்கப்பட்ட விதம், உருவாக்க முடியாது, எது என்ன ரேடியோ அப்படிங்கிறது, அது யார் அதனுடைய பார்த்தோம். இப்போ சித்தச்சிட்டு பிரிவுகள் பார்த்தோம். அது முக்கிய சித்தச்சிட்டுகள் இருக்குது. அப்புறம் மைனர் சித்தச்சிட்டில் மைனர் அறிஞங்கிற சிறு முக்கிய சித்தச்சிட்டுகளில் சிறு சீட்டுகளில் 56 சீட்டு இருக்குது. அதில் 4 வகை இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம். அதில் இப்போ முக்கிய சித்தச்சிட்டு 22 பார்த்து முடித்தோம். போன கிளாஸில் அரசவை சித்தச்சிட்டு கோர்ட் சித்தச்சிட்டு 14 பார்த்து முடித்தோம். 38 சித்தச்சிட்டு மொத்தம் 40 4 பஞ்சபூதங்களில் 4 பூதங்களுக்கும் 10 சீட்டாக கொடுத்துருக்காங்க. அது என் சீட்டுகள் 1லேருந்து 10 வரைக்கும். ஸோ ஒவ்வொரு கடை பார்ப்போம். ஒவ்வொரு கடை பற்றி சொல்கிறேன். ஒவ்வொரு கடை ஸோ 1 மணி நேரம் முடிஞ்சுன்னா அடுத்த கிளாஸில் மிச்சம் 1 மணி நேரத்துக்கு எத்தனை கார்டு முடியுதோ அத்தனை நேரம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் எல்லாம் பார்க்கணும். தமிழ் சித்தச்சிட்டுங்கிற என்னுடைய யூடியூப் சேனல் போகணும். 1ஆவது கிளாஸ் எல்லாமே 1 மணி நேரம் கிளாஸாக யூடியூப்பில் வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். போய் செக் பண்ணி பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ. ஸோ நமக்கு என் சித்தச்சிட்டு வரிசை முதல்ல பார்க்கும்போது செங்கோல் வைப்போம். செங்கோலில் நெருப்பு தத்துவத்தை சார்ந்தது. அந்த பொருளில் நெருப்பு சார்ந்தது செங்கோல். அதில் என் சித்தச்சிட்டு நம்பர்ஸ் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் 1ஆம் நம்பர் சிட்டு 2ஆம் நம்பர் செங்கோல். இதில் முதல் கார்டு 1ஆம் நம்பர் செங்கோல் என்ன குறிக்குது, என்ன இருக்குது? 1ஆம் நம்பர் செங்கோல் என்னென்னா, ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய சிந்தனையை, ஒரு புதிய திட்டத்தை, ஒரு புதிய ஆர்வம் பிறப்பதை குறிக்குது. இந்த சித்தச்சிட்டு வந்தால் எல்லாத்துலேயும் தன்னோட படைப்பாற்றலை கிரியேட்டிவிட்டி பயன்படுத்தி வெற்றி பெறுவாங்கன்னு அர்த்தம். இப்போ எதிலும் லேட் பண்ணாமல் தாமதப்படுத்தாமல் இப்போ இருக்கிற சாதகமான சூழ்நிலை ரொம்ப கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி இந்த சித்தச்சிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ கரெக்டான சாதகமான சூழலாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவ் சுச்சுவேஷன் இருக்குது. அதை நல்லா பயன்படுத்தி சொல்லி இந்த சித்தச்சிட்டு எந்த ஒரு செயலையும் சுய புத்தியிலையும் உணர்வுள்ள வழிகாட்டுதல்படியும் நீங்கினா வெற்றி அடைக்கும், வாழ்வு திருப்பணி உண்டாகும் இந்த சித்தச்சிட்டு சொல்லுது. இந்த சித்தச்சிட்டு வந்த இந்த நேரத்தில் உயர்ந்த பதவி, நல்ல வேலைவாய்ப்பு, திருமணம், புதிய உறவுகள், நட்புகள் அமையும், காரிய ஜெயம் உண்டாகும். இந்த ஒரு செங்கோல்கள் சித்தச்சிட்டு வந்தால் உயர்ந்த பதவி, நல்ல வேலைவாய்ப்பு, திருமணம், புதிய உறவுகள், நட்புகள் அமையும், காரிய ஜெயம் உண்டாகும். இந்த ஒரு செங்கோல்ங்கிற சித்தச்சிட்டு குறிப்பிட முக்கியமான விஷயங்கள் புதிய ஆரம்பம், புதிய ஆற்றல், வளர்ச்சி, வாய்ப்புகள், பிறப்பு, அதிர்ஷ்டம், ஆன்மீகம் பற்றி சொல்கிறேன். இந்த ஒரு சித்தச்சிட்டு குறிப்பிட கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் புதிய ஆரம்பம், புதிய ஆற்றல், வளர்ச்சி, வாய்ப்புகள், பிறப்பு, அதிர்ஷ்டம், ஆன்மீகம். அடுத்தது 2ஆம் நம்பர் செங்கோல். செங்கோலில் 2ஆம் நம்பர் கார்டு. 2ஆம் நம்பர் கார்டு என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை திட்டமிடவும் மதிப்பிடவும் சரியானது. நாம் செஞ்ச செயல் சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு, திருப்பி ரீபிளான் பண்ணுறதுக்கு இது சரியான தருணம். இதுவரை கரெக்டாக போயிருக்காங்கன்னு செக் பண்ணுறதுக்கும் செக்கிங்க்கும் இது கரெக்டான தருணம். ஆனால் எந்த ஒரு திட்டம் போடும்போதும் இது இப்படி போகலைன்னா ஆல்டர்னேட் என்னன்றது ஆல்டர்னேட் வச்சு தான் செயல்படணுங்கிறது இந்த குறிக்கும். ஆல்டர்னேட் வைக்காம இது தப்பாக போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஆல்டர்னேட் வைக்காம எதையும் பண்ணாதீங்க. இந்த சித்தச்சிட்டு வந்தால் ஒரு ஆல்டர்னேட் கொடுத்து என்ன பிளான் பண்ணினா அதுக்கு ஆல்டர்னேட்டாகவும் ஒரு பிளான் மாற்று திட்டத்தையும் வச்சுக்கணும்.
வேலை பண முதலீடுகள்ல இந்த திதி வரும்போது வேலை பண முதலீடுகள்ல ஆரோக்கியமான சுழற்சி இருக்கும். பண நெருக்கடியோ, வேலை பிரச்சனையோ இருந்தா விரைவில் தீரும். இந்த சித்தி வந்ததுன்னா பணத்தில் நெருக்கடியோ, வேலை பிரச்சனையோ இருந்தா ரொம்ப சீக்கிரமே தீர்ந்துரும். பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எல்லை கடந்த வணிக தொடர்பு உருவாகும். எல்லை கடந்தன்னா என்னன்னா கடல் தாண்டின ஃபாரின் எக்ஸ்போர்ட்ஸு வியாபார சம்பந்தமா வெளிநாட்டு தொடர்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சிறப்பாக அமையும். 21 இலக்க எப்படியோ அடைஞ்சிருவீங்க. எதுக்காக இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிங்களோ அந்த கம்பெனியோட இலக்கை அடைஞ்சிருவீங்க. நீங்கள் ஒரு டிசிடிஜி யாருக்கு வந்திருக்கோ அவங்க வந்து நல்ல உலக அனுபவம் உள்ள மனிதர். அதனால் சமநிலையான போக்கு வச்சுக்கோங்க. உறவுகளில் சமநிலையான போக்கு கடைபிடிப்பது ரொம்ப முக்கியம். புதிய வாய்ப்புகள், புதிய வருமானம், புதிய பொறுப்புகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு திடீர் பயணமோ ஒரு திடீர் சுற்றுலாவோ வரும், போகக்கூடிய வாய்ப்பு வரும். ஒரு திடீர் பயணமோ ஒரு சுற்றுலாவோ போகக்கூடிய வாய்ப்பு வரும். இப்போ நீங்கள் சாதாரண நிலைமையில் இருந்தால் இன்னும் முன்னோட்டமான நிலைமைக்கு போக போகிறீங்கிறத இந்த சித்துச்சீட்டு குறிக்கும். இப்போ நீங்கள் சாதாரண நிலைமையில் இருந்தீங்கன்னா இன்னும் முன்னேற்றமான நிலைமைக்கு போக போகிறீங்க. இந்த ரெண்டாம் நம்பர் செங்கோல்கள் அப்படிங்கிற இந்த சித்துச்சீட்டு குறிக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னன்னா எதிர்கால திட்டமிடல், முன்னேற்றம், புதிய கண்டுபிடிப்பு, புதிய நபர்கள், உலக அனுபவம், சுற்றுலா. இந்த 2ஆம் நம்பர் செங்கோல்கள் குறிக்கிற முக்கியமான விஷயங்கள் திருப்பியும் சொல்றேன். எதிர்கால திட்டமிடல், முன்னேற்றம், புதிய கண்டுபிடிப்பு, புதிய நபர்கள், உலக அனுபவம், சுற்றுலா. இப்போ அடுத்து 3வது செங்கோல் பார்க்கலாம். 3வது செங்கோல் வர்றது இந்த சித்தச்சீட்டு 3வது செங்கோல் இந்த சித்தச்சீட்டு எதுக்கு பொதுவாக வரும்னா தொழில் மற்றும் வியாபாரம், பிஸ்னஸ்ஸு இல்லைன்னா ட்ரேடிங் சம்பந்தமாக அடிக்கடி வரும். இந்த சித்தச்சீட்டு வெற்றிகரமான வியாபாரிகள், நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பேங்கர் குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபார சம்பந்தமான பிஸ்னஸ் சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும் நேரம். இப்போ இந்த சித்தச்சீட்டு யாருக்கு வந்திருக்கோ அவர் ஒரு தகவலுக்காக காத்திருக்கார். அது வேலைக்கு இணைப்பது அப்ளை பண்ண சம்பந்தமாக இருக்கலாம், குடும்ப தகவலாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இருக்கலாம். நீங்கள் போட்ட திட்டங்கள் நிறைவேறும் காலம் இது. இவங்க ரொம்ப கிரியேட்டிவான ஆட்களாக இருப்பாங்க. திறமையான இந்த சிட்டி யாருக்கு வந்திருக்கோ இந்த சித்தச்சீட்டு யாருக்கு வந்திருக்கோ அவங்க ரொம்ப கிரியேட்டிவான ஆட்களாக இருப்பாங்க, திறமையானவங்களாக இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் பூமி சம்பந்தமான தொழில் மேன்மதும். இந்த சித்தச்சீட்டு யாருக்கு வந்திருக்கோ அவங்க ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சம்பந்தமான தொழில் செஞ்சால் அது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். அயல்நாட்டு வியாபாரம் பண்ணுற யோகம் உண்டு. பெண்களுக்கு இந்த சித்தச்சீட்டு வந்தால் சுகப்பிரசவத்தையும் மங்கள நிகழ்ச்சிகளையும் பிடிக்கும். அனுபவ முயற்சி இருக்கிறதுனால இவங்க நண்பர்கள் ஒரு இடத்துல பணம் சம்பந்தமாகவோ திட்டங்கள் சம்பந்தமாகவோ ஜாக்கிரதையாக இருக்கணும். உதவிகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறத தவிர்த்துருங்க. உதவிகள் வர்றது சந்தேகம் தான். ஆனால் உதவிகள் வரும்னு எதிர்பார்க்கறத தவிர்த்துருங்க. ஸோ ஏமாற்றத்துக்கு நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இந்த 3ஆம் நம்பர் செங்கோலில் வர 3ஆம் நம்பர் சீட்டான இது குறிக்கிற முக்கியமான செய்திகள் என்னென்னா ஒரு செய்தி, ஒரு பாசிட்டிவான நல்ல செய்தி, வளர்ச்சி, நல்ல அதிர்ஷ்டம், முயற்சிக்கு வெற்றி, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு வியாபார பயணம். என்னென்னு ஒரு நல்ல செய்தி, திரும்ப சொல்றேன், ஒரு நல்ல செய்தி, வளர்ச்சி, நல்ல அதிர்ஷ்டம், முயற்சிக்கு வெற்றி, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு வியாபார பயணம். இப்போ அடுத்தது 4ஆம் நம்பர் செங்கோல்களில் 4ஆம் நம்பர் கார்டு பார்க்கலாம். 4ஆம் நம்பர் கார்டு இந்த சித்தச்சீட்டு ஏதோ ஒரு குழுகுழு கொண்டாட்டங்கிற போது ஒரு செலிப்ரேஷன் பண்ண போறீங்கிறத குறிக்கும். அது திருமணமாக இருக்கலாம், புது குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம், நீங்கள் புது வீடு கட்டுறதா இருக்கலாம், யாரோ ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டமாக இருக்கலாம். அப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஜாலியாக கொண்டாட போறீங்கிறது இந்த கார்டு குறிக்கும். சிறந்த பாதுகாப்பு இந்த சித்தச்சீட்டு குறிக்கும். குடும்பம் மற்றும் உறவு பகை ஏதேனும் இருந்தால் அது ஒரு முடிவுக்கு வந்து நல்லெண்ணம் ஏற்படும். குடும்ப பகை முடிஞ்சு போகும்.
அந்த பகையாளியும் நீங்கள் எனிமின்னு யார் நினச்சிங்களோ அவரே எதிர்கொண்டு வாங்க வாங்கன்னு வரவேற்பார். சித்திரை வர இந்த காலத்தில் வேலையில் தொழில் நீங்கள் நினைக்கிற இலக்கை நீங்கள் அடைஞ்சு சாதிப்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்காக இந்த மாதிரி அடைஞ்சு சாதிச்சிட்டீங்க, நீங்கள் நினைச்சது அடைஞ்சு சாதிச்சிட்டீங்க, கொண்டாட்டங்களில் கலந்துக்குவீங்க. கடந்த கால தவறுகள் மற்றும் அனுபவங்களை கொண்டு தெய்வ அனுபவத்தால் இனி வரும் காலத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டத்திற்கு வரப்போகிறாங்க. ஆன்மீகத்தில் இருந்தீங்கன்னா, ஆன்மீகத்தை பற்றி இந்த காலம் எடுத்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் வேறு வேறு சித்திகள் உண்டாகும். ஸோ இந்த காடு 4ஆம் நம்பருக்கான செங்கோல்கள் 4ஆம் நம்பருக்கான இந்த காடு உட்பட்ட விஷயங்கள் என்ன? திருமண விழா, விருந்து, திருவிழா கொண்டாட்டம், வெற்றி, நல்லிணக்கம், குழுப்பணி, தெய்வ அனுகிரகம். திருப்பியும் சொல்கிறேன், செங்கோல்கள் 4ஆம் நம்பருக்கான இதுக்கு உட்பட்ட விஷயங்கள் என்னென்னா திருமண விழா, விருந்து, திருவிழா கொண்டாட்டம், வெற்றி, நல்லிணக்கம், குழுப்பணி, தெய்வ அனுகிரகம். அடுத்தது 5ஆம் நம்பர் கார்டு பார்க்கலாம். செங்கோல்களில் இது 5ஆம் நம்பர் கார்டு. 5ஆம் நம்பர் கார்டு என்னென்ன குறிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சித்து வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்குங்கிறது குறிக்குது. வாழ்க்கை ஒரு போராட்டம். அதில் சண்டை போடுறது யாரும், அது போராடுபவனே வெற்றி பெறுவான்னு வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருக்கு. போராடி ஜெயிக்கிறவன் யாரோ அவன் தான் வெற்றி பெறுவான். ஜெயிக்கிற வரைக்கும் போராட அவன் தான். இது ஒரு மோதல் அல்லது மாற்றத்தை இது குறிக்கும். இந்த குழப்பமான சூழ்நிலையும் தவறான ஆளுமையும் கடுமையான பொருளும் பயங்கர மன உளைச்சலான டைமா இது இருக்கு. போட்டியின் உசல் தான் இது இருக்கு. போட்டி பயங்கரமான போட்டியா இருக்கு. நிறைய சண்டையா இருக்கு, நிறைய போட்டி. இந்த சூழ்நிலையில் இப்போ போராடியே வெற்றி வரணும். சண்டை போட்டு போராட்டம் பண்ணி தான் ஜெயிக்கணும். சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும். சண்டை போடாமல் சும்மா வந்து ஜெயிக்க முடியாது. சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளும் சிறு சிறு சண்டை சேர்றது ஏற்பட வாய்ப்பு. சின்ன சின்ன சண்டையை வந்துட்டே தான் இருக்கு. முடிஞ்ச வரை விரோதம் இல்லாமல் திருப்பும் சுமூகமாக பழகணும். குடும்ப சண்டை, ஜாதி சண்டை, பங்காளி சண்டை, போராட்டம், மரியாதை, இந்த இதெல்லாம் அடிக்கடி போகிறவங்களுக்கு, சண்டை போடுறவங்களுக்கு இந்த சித்து அடிக்கடி வரும். இந்த சித்துக்கு பேசிக்காக சண்டையை குறிக்கும். இப்போதைய சூழ்நிலை நம்ம உடல் மன வலிமை ஜோதிக்கும் நிலைமையாகும். உடல் மனசு எப்படி இருக்குங்கிற நம்ம ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணுறதா இந்த நிலைமை இருக்கு, சூழ்நிலை இருக்கு. வெற்றி, தோல்வோ, லாபம், நஷ்டம் அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படாம அடுத்தவங்களுக்காக போராடுறது தான் இந்த கார்டு யாருக்கு வந்திருக்கோ அவங்களுடைய குணம். இப்போ பணப்பிரச்சனை, முதலீடு, ஒப்பந்தம், பங்குதாரர் பிரச்சனை இதெல்லாம் ஒத்தி போடுறதே நல்லது. ஏன்னா இது சண்டை போடுற காலமாக இருக்குதுன்னா அதெல்லாம் சண்டை வந்தால் பெரிய பிரச்சனை. அதனால் இதெல்லாம் சண்டை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பிரச்சனைலாம் ஒத்தி போடுறது நல்லது. அதனால் அப்படி ஒத்தி போட்டால் அது தேவையில்லாத கருத்து வேறுபடுறது. அடுத்து 6வது கார்டு செங்கோல்களில் 6வது கார்டு. இந்த செங்கோல்கள் 6வது கார்டு வெற்றி பெறுதல் மற்றும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெறுதல். போன சீட்டு 5ஆவது சீட் சண்டையாக இருந்துச்சு. இப்போ சண்டை போட்டதுக்கப்புறம் வர்ற கார்டாக இது இருக்குது. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த கார்டு வரும். போன கார்டு சண்டை போடுறது குறிக்குது, 6வது கார்டு ஜெயிக்கிறது குறிக்குது. ஜெயிச்சிட்டிங்கிறது எல்லாரும் அங்கீகரிச்சுறாங்கிறது குறிக்குது. இந்த சமயத்தில் இந்த கார்டு வந்ததுன்னா இந்த கார்டு வந்த சமயத்தில் எடுத்துக்கொண்ட காரியம், திட்டம், இலக்குகள் எல்லாத்தையும் நோக்கி சரியாக போங்க. ஏன்னா வெற்றி பெற காலம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அப்போ இப்போதைய காலச்சூழல் பாசிட்டிவாக இருக்கு. தேவையான உதவிகள் கிடைக்கும். சிக்கல் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக விடுபட்டுருவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த சித்த சீட்டு ரொம்ப ஏற்ற சீட்டு. இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டு இந்த சீட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் சூப்பராக சக்ஸஸ் ஆகுதுன்னு அதே மாதிரி பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையும் கிடைக்கும். பொறுப்புகளில் உயர் பதவி கிடைக்கும். தொழில் ரீதியான பயணம் லாபம் தரும். இவங்க இந்த சீட்டு யாருக்கு வந்திருக்கோ அவங்க அடுத்தவங்க பேச்சை கேட்காம தன் மனசாட்சி பண்ணா எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவாங்க.
அதே மாதிரி 5வது கார்டு பற்றி சொன்னது. 5வது கார்டில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னங்கிறது 5வது கார்டு சொல்ல மாட்டேன். அதனால் சொல்லுங்கள். 5வது கார்டில் போட்டிகள், பூசல், மோதல்கள், பதற்றம், குழப்பம், ஈகோ, மறியல், வேலை நிறுத்தம், முரண்பாடான ஆளுமை, ஒற்றுமையின்மை, இதெல்லாம் 5வது கார்டு குறிக்கிற முக்கியமான விஷயங்கள். இந்த 5ஆம் நம்பர் செங்கோல்கள் குறிக்கிற முக்கியமான விஷயங்கள் போட்டிகள், பூசல், மோதல்கள், பதட்டம், குழப்பம், ஈகோ, மறியல், வேலை நிறுத்தம், முரண்பாடான ஆளுமை, ஒற்றுமையின்மை. 6வது கார்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இதில் கடைசியாக பார்த்தது அடுத்தவங்க பேச்சு கேட்காம நம்ம மனசை வச்சு கொண்டு வந்தால் எதிலும் இந்த கார்டு வர்றவங்க வெற்றி பெறுவாங்கன்னு பார்த்தோம். 6வது செங்கோல். அதில் முக்கியமான பாயிண்டை பார்த்தது 6வது செங்கோலோட முக்கியமான பாயிண்ட் பொது அங்கீகாரம், வெற்றி, முன்னேற்றம், நல்ல செய்தி, பதவி உயர்வு, நல்ல அதிர்ஷ்டம், வெகுமதிகள், புகழ். திரும்பவும் சொல்கிறேன், 6வது செங்கோல்கள் 6வது கார்டில் வர முக்கியமான பாயிண்ட்ஸு பொது அங்கீகாரம், வெற்றி, முன்னேற்றம், நல்ல செய்தி, பதவி உயர்வு, நல்ல அதிர்ஷ்டம், வெகுமதிகள், புகழ். அடுத்தது 7வது கார்டு செங்கோல்களில் 7வது கார்டு. இந்த சித்திரச்சீட்டு ஆரம்பத்தில் திருப்தி மன்னரை குறித்தாலும் அப்புறம் ஒரு சவாலான போட்டி சூழ்நிலை வரப்போவதை குறிக்குது. இந்த போட்டி நடந்த சூழ்நிலை நீங்கள் யாருன்னு நிர்வகிக்காக உண்டாகுது. போராளிகள் அல்லது பாதுகாப்பு உள்ளவங்களுக்கு இந்த சித்திரச்சீட்டு அடிக்கடி வரும். இந்த சித்திரச்சீட்டு வந்ததுன்னா அவர் நல்ல பாதுகாவலர்கள் குறிக்குது. இப்போதைய சூழ்நிலையில பல பின்னடைவுகளையும் தடைகளையும் அனுபவிக்க நேரலாம். அதனால நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் இருக்கணும் இருக்க வேண்டிய காலம். நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் இருக்க வேண்டிய காலம் இது. போட்டிகளும் அச்சுறுத்தல்களும் இருந்தாலும் முயற்சிக்கான வெற்றி கிடைத்தே தீரும். முயற்சி மெய்வெறுத்த குடிதம், தெய்வத்தால் ஆகாதென்று முயற்சி தன் மெய்வெறுத்த குடிதருங்க மாதிரி போட்டிகளும் அச்சுறுத்தலும் இருந்தாலும் முயற்சிக்கான வெற்றி கிடைத்தே தீரும். அனைத்தும் வெற்றிகரமா நிறைவேறும். எந்த சமாதான பேச்சு இப்போ பலனளிக்காது. அது தொடர்ந்து போராடுறதுனா பலனளிக்கும். ஏன்னா இப்போ தான் அந்த சண்டை இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் யாருன்னு உங்களை நிரூபிக்கிற பாயிண்ட்டை நீங்கள் விட்டுருவீங்க. ஏன்னா இப்போதான் நீங்கள் யார், உங்கள் ஆற்றல் என்ன, நான் எதுக்காக இப்போ வந்திருக்கேங்கிற கேள்விக்கெல்லாம் மற்றவங்களுக்கு நிரூபித்து அதுக்கான விடையை கண்டுபிடிச்சி அதை மற்றவங்களுக்கு நிரூபிக்கிற காலமாக இருந்திருக்கு. பயணம் போகும்போது பயணத்தில் கவனம் தேவை. இப்போத்தைய சூழ்நிலை சந்திச்சு தான் கடந்தே ஆகணும். ஃபேஸ் பண்ணி தான் கடந்தே ஆகணும். ஏன்னா அது ஸ்கிப் பண்ண முடியாது. ஏன்னா இந்த தடை தாண்டதுக்கப்புறம் வெற்றி உங்களுக்கு சாத்தியம்தான். இந்த 7வது செங்கோல்களுடைய முக்கியமான பாயிண்ட்ஸு சவால்கள், தனிப்பட்ட திறன், போட்டி, பரபரப்பு, விடாமுயற்சி, போராட்டம், உறுதியான உணர்வு. திரும்பவும் சொல்கிறேன், செங்கோல்கள் 7வது கார்டுடைய பாயிண்ட்டு சவால்கள், தனிப்பட்ட திறன், போட்டி, பரபரப்பு, விடாமுயற்சி, போராட்டம், உறுதியான உணர்வு. இப்போ செங்கோல்கள் 8வது கார்டு. 8வது கார்டு ஒரு இலக்கை அடைய அனைத்து முக்கியமும் எடுத்து வெற்றிகரமான உணவை அடைவர். அதாவது ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு அந்த எய்ம் அடையிறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் பண்ணி அதில் ஜெயிச்சிருவாங்க. எல்லாத்துலேயும் வேகமும் அவசரமும் ஆவேசமும் இருக்கிறவங்க. இந்த கார்டு வர்றவங்க யாருக்கு வருதோ அவங்க எல்லாத்துலேயும் வேகமும் அவசரமும் ஆவேசமும் உள்ளவங்க. பிரச்சனைகள், குழப்பங்கள் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஒரு புதிய ஆற்றல், புத்துணர்ச்சி இருக்கும். செயல்களை சீக்கிரம் செஞ்சு முடிப்பாங்க. வேலை தொழில அப்படிப்பட்ட விஷயங்கள்ல பல வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். ஒரு முக்கியமான செய்தி விரைவில் வந்து சேரும். முயற்சியின் பண்ணி இன்னும் 2 மாதத்தில் அடைஞ்சிருவாங்க. என்ன முயற்சி பண்ணியிருக்காங்களோ அந்த முயற்சியோட பலனை 2 மாதத்தில் அடைஞ்சிருவாங்க. பண சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நேரம் தான். ஆனால் சேமிப்பதில் கவனம் வைக்கணும். செலவு செய்வதில் பொறுமை கடவுணும். ஜாஸ்தியாக செலவு பண்ணிட்டு சேமிக்காமல் அடுத்து கஷ்டத்தை உண்டாக்கிப்பாரு. அதனால் சேமிப்பதில் கவனம் செலுத்தணும். செலவு செய்வதில் பொறுமையாக செலவு செய்யணும்.
தேவையான்னு பார்த்து தேவைப்பட்ட மட்டும் தான் செலவு பண்ணணும். ரொம்ப உதாரணமாக செலவு பண்ணிட்டு அப்புறம் பையன் முறையான ஒன்று பண்ண முடியாது. உறவுகளில் இது பண்ணணும். ஆணாக தான் பெண்ணிடம், பெண்ணாக இருந்தால் ஆணிடம் அர்ப்பணிப்புடன் இருக்கணும். காதல் விவகாரங்களை ஈடுபடாமல் இருப்பது நல்லது. காதலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஒரு பெண்ணிடமோ அல்லது போதை வசதியுமோ எளிதில் அடிமையாகிடுவர். ஒரு பெண்மணியோ போதைகளையோ எளிமையாக அடிமையாக டைமாக இது இருக்கு. குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு குறை இருந்தே தீரும். இதில் செங்கோல்கள் 8ஆம் நம்பரில் 8ஆம் நம்பர் செங்கோல்களில் குறிப்பிடுற முக்கியமான விஷயங்கள் விரைவானது, சீக்கிரம், வேகம், ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் கையாளுதல், மன அழுத்தம், அதிக தகவல். அடுத்து செங்கோல்கள் 9வது கார்டு நீண்ட வாழ்க்கை தடைகள், போராட்டம், பிறரால் வரும் ஆபத்துகள், எதிர்பாராத விபத்துகள், இதெல்லாம் இந்த சித்தச்சீட்டு குறிக்குது. இந்த சித்தச்சீட்டு ஒரு குறிப்பிட்ட செயல் முடியும் தருணத்தில் ஒரு பின்னடைவையோ அந்த செயலில் உள்ள எதிரிகளையோ சுட்டி காட்டுகிறது. அடுத்தவங்களால் வர ஆபத்துகளும் எதிர்பாராத விபத்துகளையும் வாழ்க்கை தடைகளையும் இந்த சித்தச்சீட்டு. அதே மாதிரி குறிப்பிட்ட செயல் முடிகிற ஓரத்தில் பின்னடைவையோ அல்லது அந்த செயல் நடக்காமலாம் பண்ற எதிரிகளையோ இந்த சித்தச்சீட்டு இருக்காங்க. இந்த சித்தச்சீட்டு குறிப்பிடுது. இந்த சூழல் சமாளிக்க முடியாத போல தெரியலாம். ஆனா இந்த சூழ்நிலை சமாளிக்கிற வலிமை உங்க உள்ளுணர்வுல இருக்கு. அதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. ஏன்னா நீங்க இந்த காடுவாதி யாருக்கு வந்திருக்கோ அவங்க மன வலிமையும் விடாமுயற்சியும் உடையவங்களா இருக்கீங்க. சண்டைகள், போட்டிகள், கடந்த கால சோதனை, சவால்கள் எல்லாத்தையும் முடிஞ்ச பின்னாடி வெற்றி அடையும் சூழ்நிலை அமையும். வெற்றி வரும். இருந்தாலும் எதிர்காலத்தில் தவிர்க்க முடியாத சண்டைகள் உண்டாகும். ஆனாலும் அதை நீங்க சமாளிச்சிருவீங்க. இப்போதுள்ள பின்னடைவு நீங்க மற்றவங்க நம்பாதனால ஏற்பட்ட பிரச்சனை தான். இந்த சித்தச்சீட்டு மறைமுக எதிரிகளை பற்றியும் மோசமான விளைவுகளை பற்றியும் எச்சரிக்கை. இந்த சித்தச்சீட்டு என்ன பண்ணுது? மறைமுக எதிரிகளை பற்றியும் மோசமான விளைவுகளை பற்றியும் எச்சரிக்கை. ஆக என்ன அதனால என்ன பண்ணணும்னா திட்டங்கள்ல கூடுதல் முன்னெச்சரிக்கை வரணும், அதிக பாதுகாப்பு உணர்வுடனும் செயல்படணும். இந்த 9வது சித்தச்சீட்டு குறிப்பிட முக்கியமான விஷயங்கள் சத்திய சோதனை, முன்னெச்சரிக்கை, உள்வலிமை, தற்காப்பு, வெகுமதி, தடை தாண்டிய வாழ்வு, எதிர்பாராத விபத்து. சொல்றேன். சத்திய சோதனை, முன்னெச்சரிக்கை, உள்வலிமை, தற்காப்பு, வெகுமதி, தடை தாண்டிய வாழ்வு, எதிர்பாராத விபத்து. அடுத்தது 10வது செங்கோல்கள். செங்கோல்கள்ல 10ஆம் நம்பர் அதிக பொறுப்புகள் மற்றும் அளவுக்கு அதிகமான வேலையை செய்தல், மேலும் அதனால் வரும் வழிகளை தானே அனைத்து தியாகிகளை இவர்கள் ஓய்வின்றி கடும் உழைப்பில் ஈடுபட்டு அதனால் வரும் உடல் மன சூழலில் ஆழ்ந்திருப்பர். மனிதாற்றலை ஓரளவுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் என இந்த சித்தச்சீட்டு நமக்கு அறிவுறுத்துகிறது. எல்லா வேலைகளையும் இவர்களே செய்வார்கள். பிறருக்காக அலைந்து திரிந்து வேலை செய்வர். பிறர் கடன்கள் பிரச்சனைகளுக்கு ஜாமீன் கொடுக்கும் மூலம் உள்ளவர். அதனால் தற்போது சிக்கல்களும் இருப்பர். இவர்களை வேலையை பகிர்ந்து கொடுக்க சொல்லவும். அதிக பயணம், அதிக செயல்கள் உண்டான அறிவால் எதையும் புதிய கோணத்தில் பார்க்கும் திறன் உள்ளவர்கள். ஒரே நேரத்தில் 2 வேலைகள் செய்து முடிப்பர். குடும்ப பொறுப்பு, வேலை பளு, விரும்பத்தகாத கட்டாயமான செயல்கள் உண்டாகும். உடல் மனச்சோர்வை போக்க வழக்கமான வேலையில் செய்து ஓய்வெடுத்து மாற்று செயல்களில் ஈடுபட்டு மனச்சோர்வை போக்கும். உழைப்புக்கேற்ற பலன் தாமதமானாலும் வெற்றி நிச்சயம் கிடைத்தே தீரும். இந்த செங்கோல் 10ஆம் நம்பர் கார்டில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அதிக சுமை, பொறுப்பு, மெதுவான செயல், சோர்வு, ஓய்வின்மை, கடின உழைப்பு, சாதனை. திரும்ப சொல்றேன். அதிக சுமை, பொறுப்பு, மெதுவான செயல், சோர்வு, ஓய்வின்மை, கடின உழைப்பு, சாதனை. அடுத்தது கோப்பை. கோப்பையில 1ஆம் நம்பர் கார்டு. இப்ப செங்கோல்கள் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. இப்போ கோப்பையில 1ஆம் நம்பர் கார்டு. 1ஆம் நம்பர் கார்டு என்ன குறிக்குது? கோப்பையில முதல் செங்கோல்ங்கிறது செயலையும் ஆற்றலையும் குறிக்குது. கோப்பைங்கிறது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் குறிக்குது. அதுல 1ஆம் நம்பர் கார்டு என்ன குறிக்குதுன்னா புதிய உறவுகள், புதிய வாய்ப்புகள் வரப்பெறுதல், புதிய நண்பர்கள் கிடைத்தல், புதிய தொடக்கங்கள் இந்த சித்தச்சீட்டு குறிக்குது.
பழைய உறவுகளில் இருந்த சிக்கல்கள் நீங்கி பகைமை இணக்கம் உண்டாகும். திடீர் முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. பிறகு அடுத்ததாக வாழ்பவர் இவர். நம்பிக்கைக்குரிய ஒரு காரியம் ஜெயமாகும். சாத்தியமுள்ள நேரம் இது. இனி செய்தி ஒன்று வரப்போகிறது. அது கருவுறுதல், கொண்டாட்டம் போன்றவையாக இருக்கலாம். பணம் மற்றும் முதலீடுகள் திருப்திகரமாக அமையும். இவர்கள் ஆன்மீகத்திலும் மனநலத்திலும் மேன்மை பெறுவர். இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன? கோப்பையில 1ஆம் நம்பர் கார்டுல முக்கியமான பாயிண்ட்ஸ்: அன்பின் தொடக்கம், மகிழ்ச்சி, இனிய செய்தி, வளமை, வெற்றி, முன்னேற்றம். திரும்பவும் சொல்றேன்: அன்பின் தொடக்கம், மகிழ்ச்சி, இனிய செய்தி, வளமை, வெற்றி, முன்னேற்றம். கார்டுல கோப்பைகள்ல 2ஆம் நம்பர் கார்டு. இந்த சித்திரச்சீட்டு இரு மனங்கள் இணைவதை குறிக்கும் சீட்டாகும். வாழ்வின் நல்ல உறவு ஒன்று அமையும். கல்யாணம் நடக்கும். நல்ல பரிமாற்றம், அறிவு, மனத்தெளிவு, பிரகாசமான எதிர்காலம் இந்த சித்திரத்தின் பலன்களாகும். வருங்காலத்துக்கு அடித்தளம் என்னும் வகையில் ஒரு நிகழ்வு நடக்கும். கல்யாணம் நடக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், ஒப்பந்தம் சமமாக முடியும். உறவு பிரச்சனைகள் தீரும். அடிக்கடி பயணம் உண்டாகும். அக்கறை கொண்ட ஒரு பெண் உதவியாக இருப்பார். இவருக்கு பெண்களால் எப்போதும் வெற்றி கிட்டும். இருமண இணைவு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன? 2வது நம்பர் கோப்பையில இருமண இணைவு, உறவு வெற்றி, சமத்துவம், ஆசீர்வதிக்கப்பட்ட அதிர்ஷ்டம், சிகிச்சை. திரும்ப சொல்றேன்: இருமண இணைவு, உறவு வெற்றி, சமத்துவம், ஆசீர்வதிக்கப்பட்ட அதிர்ஷ்டம், சிகிச்சை. அடுத்தது 3ஆம் நம்பர் கோப்பை. 3ஆம் நம்பர் கோப்பையில என்னென்ன பாயிண்ட்ஸ் கேட்டீங்கன்னா, இளமையின் வேகத்துடன் புதிய செயல்கள், திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். எதிர்பாராத நட்புகள் ஏற்படும். அதுவும் முன்னேற்றமான வாழ்க்கைக்கு வழிவகுத்தப்பட அமையும். வளர்ச்சியும் அபிவிருத்தியும் அடையும் நேரம் இது. தொட்ட காரியம் வெற்றியாகும். திறமை வளரும். புகழ் கிட்டும். செல்வம் சேரும் நேரம் இது. இந்த சித்திரச்சீட்டானது ஒரு இனிய கொண்டாட்டத்தை குறிக்கிறது. அது திருமணமாகவோ, பிறந்த நாளாகவோ, தேர்வு முடிவுகளாகவோ இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் மற்ற சுப நிகழ்ச்சிகளாகவும் இருக்கலாம், அல்லது ஊரில் திருவிழாவை கூட எதிர்பார்க்கலாம். தொழில் மற்றும் பண முதலீடுகளில் குழுவாக பணியாற்றி சாதிப்பர். கூட்டு முயற்சிகளாலும் பலரது ஆலோசனைகளாலும் வேலைகளை பகிர்ந்து கொண்டும் முயற்சி செய்வர். அதனால் வெற்றியும் கிடைக்கும். அப்போது இவர்கள் வெற்றி கலப்பில் மூழ்கி கொண்டாடுவர். பெண்களால் நன்மை ஏற்படும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு நல்ல யோசனை, ஒரு நல்ல திட்டம் தோன்றப் போகிறது. அது ஒற்றுமையான வாழ்க்கைக்காக கூட இருக்கலாம். தடைகள் அனைத்தும் விலகி இனிமையான வாழ்வு அமையும். பதவி உயர்வு, உயர்கல்வி, வேலை கிடைத்தல் மற்றும் கையில் பணப்புழக்கம் ஆகியவை ஏற்படும். இந்த 3ஆம் நம்பர் கோப்பையினுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ்: வளர்ச்சி, வெற்றி கொண்டாட்டம், விருந்து, திருவிழா, குழுப்பணி, மகிழ்ச்சி, கருவுறுதல், சுப நிகழ்ச்சிகள். திருப்பம் சொல்றேன்: வளர்ச்சி, வெற்றி கொண்டாட்டம், விருந்து, திருவிழா, குழுப்பணி, மகிழ்ச்சி, கருவுறுதல், சுப நிகழ்ச்சிகள். 4ஆம் நம்பர் கோப்பையில 4ஆம் நம்பர். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என விரக்தி மனப்பான்மையில் இருப்பவர்களுக்கு இந்த சித்திரச்சீட்டு அடிக்கடி வரும். அவர்களும் ஒரு சலிப்பும் ஆர்வமின்மையும் இருக்கும். இருப்பதை கொண்டு திருப்தி அடையாமல் இன்னும் எதிர்பார்ப்போடு இருப்பது எல்லாம் இருந்தும் இதை தேர்ந்தெடுப்பது என சிந்திப்பதையும் இது குறிக்கிறது. வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். கூட்டு முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. எதையும் ஒரு முறை மறுமதிப்பீடு செய்வது நலம். வாய்ப்புகள் வரும், ஆனால் அதை அக்கறையின்மையால் தவறவிடுவர். தேவையற்ற சவால்கள், போட்டிகள் வேண்டாம். பிறரிடமிருந்து உதவிகள் கிடைக்கும், ஆனால் அதை சரியாக பயன்படுத்தவும். உறவு சமமான விஷயத்தில் ஒட்டியும் ஒட்டாமல் இருப்பது நல்லது. பகல் கனவு காணுதல், பணமரம் என்பது போன்றவை எதிர்கால ஆபத்தை விளைவிக்கும். இந்த கோப்பையில 4ஆம் நம்பர் குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள்: ஆர்வமின்மை, அதிருப்தி, தியானம், வாய்ப்புகளை இழத்தல், பகல் கனவு, சிந்தனை, உதவி எதிர்பார்த்தல். திரும்பவும் சொல்றேன்: ஆர்வமின்மை, அதிருப்தி, தியானம், வாய்ப்புகளை இழத்தல், பகல் கனவு, சிந்தனை, உதவி எதிர்பார்த்தல். அடுத்து 5ஆம் நம்பர் கோப்பையில் 5ஆம் நம்பர் என்னன்னா, 5ஆம் நம்பர் கார்டு என்னன்னா, தற்போது இழப்புகள், தோல்விகள் ஏற்பட்டாலும் மீண்டும் தன்னால் முன்னேற முடியும் என இந்த சித்திரச்சீட்டு வரப்பட்டவர் உணர வேண்டும். ஏமாற்றமான சூழல் உள்ளதால் புதிய முதலீடுகள், பணம் கொடுக்கல் வாங்கல்கள் வேண்டாம். முக்கியமாக பிறருக்காக ஜாமீன் போடவே கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. துக்கமான அல்லது அதிர்ச்சியான செய்தி வரும்.
மனதின் வேதனைகளை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தவிப்பர். இவர்கள் தனிமையில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். தற்போதைய நிலையும் மாறும், இதுவும் கடந்து போகும். இந்த நிலையும் மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது. நிலைமை மாறும் காலம் தூரம் இல்லை. படிப்படியாகத்தான் முன்னேற முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும். இந்த 5ஆம் நம்பர் கோப்பைகள் 5ஆம் நம்பர் குறிப்பிடும் முக்கியமான விஷயங்கள்: இழப்பு, கவலை, ஏமாற்றம், அதிக தனிமை, சோதனை, வலி, மீளுருவாக்கம், மறுவாய்ப்பு. திரும்ப சொல்றேன்: இழப்பு, கவலை, ஏமாற்றம், அதிக தனிமை, சோதனை, வலி, மீளுருவாக்கம், மறுவாய்ப்பு. 6ஆம் நம்பர் கார்டு கோப்பைகள் 6ஆம் நம்பர் கார்டு என்ன குறிக்குதுன்னா, தற்போது அது என்ன குறிக்குதுன்னா, தற்போது புதிய உறவு, புதிய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை துணை அமையப்போகிறது. சிறந்த மனப்பான்மையும் திறமேல் அக்கறையும் உள்ளவராக இந்த சித்திரத்தில் இருப்பவர் இருப்பார். இந்த சித்திரத்தில் அறிவின் உச்சம் என அழைக்கப்படுகிறது. சாதாரண நிலையில் இருப்பவர்கள் மிக உன்னத நிலைக்கு முன்னேறுவர். பதவி உயர்வு, வெகுமதி, பரிசும் கிடைக்கும். சொந்த ஊருக்கு செல்ல வேண்டிய பயணம் ஏற்படலாம். பழைய நிகழ்வுகள், பழைய உறவு அல்லது பழைய காதல், குழந்தை பருவ பழக்க வழக்கம் போன்றவை நிகழ்காலத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். திருமணம் குறித்து கேட்கும்போது இந்த சித்திரத்துக்கு வந்தால் இது நல்ல இணக்கமான உறவை குறிக்கிறது. 6 மாதத்துக்குள் சந்தான பாக்கியம் ஏற்படும். குடும்ப பாரம்பரியம், குடும்ப உறுப்பினர்களுக்கு குறிப்பாக மூத்தோரை பராமரிப்பவர். பெரியோர் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். நேர்மையாக தவறாத பட்சத்தில் எப்போதும் செல்வ நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த கோப்பையில் 6ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள்: சிறந்த மனப்பான்மை, அக்கறை, கருணை, நல்லிணக்கம், பராமரிப்பு, பாலியக்கான நினைவு. திரும்ப சொல்றேன்: சிறந்த மனப்பான்மை, அக்கறை, கருணை, நல்லிணக்கம், பராமரிப்பு, பாலியக்கால நினைவு. அடுத்து 7ஆம் நம்பர் கோப்பையில் 7ஆம் நம்பர் இப்போ நாம் பார்க்க போகிறது கோப்பையில் 7ஆம் நம்பர். இந்த கார்டு குறிப்பிட்ட விஷயங்கள் எதுன்னா, இவர் தற்போது எதை தேர்ந்தெடுப்பது என குழப்பத்தில் உள்ளது என்று நமக்கு காட்டுகிறது. பலவற்றில் ஒன்றை உள்ளுணர்வு மூலம் தேர்ந்தெடுக்க அறிவுறுத்தலாம். ஏனென்றால் இவர்கள் அதீத கற்பனை வளம் உள்ளவர்கள். பல விருப்பங்கள் மற்றும் பல வாய்ப்புகள் ஒன்றாக வரும். அதில் ஒன்று அபாயகரமானதாக இருக்கும். நன்கு மதிப்பீடு செய்தே தேர்வு செய்ய வேண்டும். நடைமுறைக்கு ஒத்து வராத கற்பனை இருப்பதையும், அளவுக்கு மிஞ்சான அமுதம் நஞ்சு என்பதையும் இவர்கள் உணர வேண்டும். தன் வெற்றியை நினைத்து தற்பெருமை பெற்றுக் கொள்வர். தம்பட்டமும் அடித்துக் கொள்வர். பிறருக்காக விட்டுக் கொடுத்து தனக்கென்று ஒன்றும் இல்லாமல் இருக்கும் தாய்களை இந்த இருக்கிறது. தொழில் மற்றும் வேலையில் ஒரு மாற்றம் நிகழும். 32 வயது வரை தடைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்த பிறகு முன்னேற்றமான வாழ்வு அமையும். இந்த கார்டு கோப்பைகள் 7ஆம் நம்பர் குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள்: தேர்வு செய்தல், அதீத கற்பனை, மிதமிஞ்சிய அபாயம், மாற்றம், செயல்களை தள்ளி போடுதல், தடைகள். திரும்ப தேர்வு செய்தல், அதீத கற்பனை, மிதமிஞ்சிய அபாயம், மாற்றம், செயல்களை தள்ளி போடுதல், தடைகள். ஸோ கோப்பைகள் 8ஆம் நம்பர் கார்டு இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த கோப்பைகள் 8ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட்ட விஷயங்கள் என்னன்னா, ஒரு மோசமான அனுபவத்தை கடந்து நல்ல அனுபவ ருச்சியுடன் புதிய தேர்வுக்கு பயணப்படுவர். அது முன்னேற்றமான பாதையாக அமையும். எதிர்பாராத திருப்புமுனை ஏற்படும். அது திருமணமாக இருக்கலாம். இவரை வாழ்க்கையை சாதித்தான் நினைத்த அனைத்து விஷயங்களும் தற்போதைய வாழ்க்கை சூழலில் பயனற்று போகும். இதுவரை வாழ்க்கையை சாதித்தாக நினைத்த அனைத்து விஷயங்களும் தற்போதைய வாழ்க்கை சூழலில் பயனற்று போகும். பெரும்பாலும் இவர்கள் உலக நாட்டம் குறைந்து ஆன்மீக எண்ணம் கொள்வர். தனிமையையும் விரும்புவர். மனம் ஏகாந்தத்தையே விரும்பும். பற்றற்ற வாழ்வியல் முறை இனி நவகிரக கட்டை அவிழ்க்கும். ஆன்மீக யாத்திரையில் மனம் லயிக்கும். கோப்பைகள் 8 குறிப்பிட முக்கியமான புதிய தேடல், பயணம், வாழ்க்கை தடைகள், முன்னேற்ற பாதை, உள்ளுணர்வு, தனிமை, ஏகாந்தம், இடைவெளி, கலைப்பு. திரும்ப சொல்றேன்: புதிய தேடல், பயணம், வாழ்க்கை தடைகள், முன்னேற்ற பாதை, உள்ளுணர்வு, தனிமை, ஏகாந்தம், இடைவெளி, கலைப்பு. கோப்பைகள் 9ஆம் நம்பர் கார்டு. கோப்பைகளில் 1ஆம் நம்பர் 10ஆம் நம்பரில் இது 9ஆம் நம்பர் கார்டு. இந்த 9ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட்ட விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இளமையின் வேகத்துடன் புதிய செயல்கள், திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். எதிர்பாராத நட்புகள் ஏற்படும். அதுவும் முன்னேற்றமான வழிவகுத்தபடி அமையும். இந்த 9 கோப்பைகள் சீட்டு மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக கருதப்படுகிறது. அனைத்து விஷயங்களும் மகிழ்ச்சியை பிரதிபலிக்கிறது. விருப்பங்கள் நிறைவேறும் காலம். எனவே முதலீடுகள் பணம் பரிவர்த்தனைகளில் நல்ல லாபமும் திருப்தியும் உண்டாகும். சாதனைகள் புரியும் நேரம். வெகுமதிகள் கிடைக்கும் நேரம்.
சிற்றின்ப நாட்டம் இருப்பவர் தாம்பத்தியம் திருப்திகரமாக அமையும். இது கேளிக்கை விருந்து கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளும் தருணம். அதிக சிற்றின்ப நாட்டம் உடல் உபாதைகளில் முடியும். இந்த சித்தி குடிப்பழக்கம் உள்ளவர் என்பதை காட்டுகிறது. இந்த 9ஆம் நம்பர் சித்து கோப்பைகள் 9ஆம் நம்பர் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் விருப்பம் நிறைவேறுதல், ஆறுதல், மகிழ்ச்சி, திருப்தி, சிற்றின்பம், இறை அனுகிரகம், செழிப்பு, புகழ், பயணங்கள், அதிர்ஷ்டம், சாதனை. திரும்பவும் சொல்றேன். விருப்பம் நிறைவேறுதல், ஆறுதல், மகிழ்ச்சி, திருப்தி, சிற்றின்பம், இறை அனுகிரகம், செழிப்பு, புகழ், பயணங்கள், அதிர்ஷ்டம், சாதனை. அடுத்து 10ஆம் நம்பர் கார்டு. கோப்பைகள்ல 10ஆம் நம்பர் கார்டு என்ன குறிக்குதுன்னா, இளமையின் வேகத்துடன் புதிய செயல்கள், திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். எதிர்பாராத நட்புகள் ஏற்படும். அதுவும் முன்னேற்றமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்படி அமையும். இனிமையான குடும்ப உறவுகள், பாதுகாப்பான உணர்ச்சி சூழ்நிலைகள் மற்றும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பது இந்த குறிக்கிறது. நல்ல அதிர்ஷ்டத்தை இந்த சித்திரத்தை குறிப்பிடுகிறது. கூட்டுத் தொழில் வெற்றி, குழுப்பணி வெற்றியடைதல் ஆகியவற்றை இந்த சித்திரத்தை குறிக்கிறது. பணம் சம்பந்தமான பொருட்கள் வாங்கல், ஒப்பந்தம் போன்றவை நல்லவிதமாக அமையும் என்பதை குறிப்பிடுகிறது. தற்சமயம் பிரச்சனைகள், கவலைகள் இருந்தாலோ அல்லது உறவு வரிசைகள் இருந்தாலோ அது விரைவில் தீரப்போவதை இந்த குறிக்கிறது. குடும்பத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுப நிகழ்வுகள் உண்டாகும். குடும்ப பாரம்பரியங்களை கடைபிடித்தல், மூத்தோரை மதித்து பராமரித்தல் போன்றவை மேன்மையான நிலைக்கு செல்ல வைக்கும். இந்த கோப்பைகளில் 10ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள் இனிய குடும்பம், குழு, அன்பு, நல்ல அதிர்ஷ்டம், சுப நிகழ்வு, ஆன்ம திருப்தி, நல்லிணக்கம், பாரம்பரியம். திரும்பவும் சொல்றேன். 10ஆம் நம்பர் கோப்பை இதில் முக்கியமான பாயிண்ட்ஸு இனிய குடும்பம், குழு, அன்பு, நல்ல அதிர்ஷ்டம், சுப நிகழ்வு. திரும்ப தெளிவாக எழுதிங்க. இனிய குடும்பம், குழு, அன்பு, நல்ல அதிர்ஷ்டம், சுப நிகழ்வு, ஆன்ம திருப்தி, நல்லிணக்கம், பாரம்பரியம். இதான் கோப்பைகளில் 10ஆம் நம்பர் கார்டு கொடுக்குற விஷயங்கள். அடுத்து வாழ்ல 1ஆம் நம்பர் குறிப்பிடுற விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். வாழ்ல 1ஆம் நம்பர் கார்டு புதிய தொடக்கங்கள், புதிய திட்டம், புதிய கருத்துக்கள் மற்றும் வாழ்வின் புதிய திருப்புமுனை, தொழில் அல்லது திருமணம், புதிய தொழில் அல்லது புதிய திருமணம் ஏற்படுதல் ஆகியவற்றை குறிக்கிறது. எதிரிகளை வெற்றி கொள்ளும் நேரம். கல்வி, வித்தை, ஞானம் போன்றவற்றில் சிறந்து விளங்குவர். எதிர்கால முன்னேற்றத்துக்கான புதிய சிந்தனைகள், கருத்துக்கள் கிடைக்கும். புத்தி கூர்மை மற்றும் பாதுகாப்பை தரக்கூடிய சித்திர சீட்டு இது. எதையும் எதிர்கொள்ளும் துணிவும் மனத்திலும் இருப்பதால் மிகுந்த கவனமுடன் செயல்படுவர். ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். உறவுகளுக்குள் சிறு சிறு சலசலப்புகள் உண்டாகி மறையும். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சண்டைகள் வரும். இந்த சித்திரச்சீட்டு மனோபலத்தையும் சூட்சம அறிவையும் தருவதாகும். இந்த வாழ்ல 1ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட முக்கியமான விஷயங்கள் புதிய தொடக்கம், திருப்புமுனை, கூர்மை, சிந்தனை, முன்னேற்றம், வெற்றி, மனத்தெளிவு, நிலைப்புத்தன்மை. திரும்பவும் சொல்றேன். புதிய தொடக்கம், திருப்புமுனை, கூர்மை, சிந்தனை, முன்னேற்றம், வெற்றி, மனத்தெளிவு, நிலைப்புத்தன்மை. இப்போ வாழ்ல 2ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட விஷயங்கள் தான் பார்க்கலாம். வாழ்ல 2ஆம் நம்பர் கார்டு இந்த சித்திரச்சீட்டு ஒருவர் குழப்பத்தில் உள்ளதையும் இரு விஷயங்களுக்கு இடையே முடிவெடுக்க முடியாமல் திணறுவதையும் குறிக்கிறது. இவர் விடாமுயற்சியில் முன்னேறுபவர், ஆனால் எதையும் கண்மூடித்தனமாக நம்புபவர். தற்போது ஒரு வீட்டுக்கு இக்கட்டான சூழலில் எதை தேர்ந்தெடுப்பது என்று இரட்டை மனதோடு இருப்பார்கள். ஆழ்ந்த சிந்தனையுடன் யோசித்து முடிவெடுக்க இவர்களுக்கு ஆலோசனை கோர வேண்டும். பணம், பொருட்கள் மாயம் போல் சேரும், மாயமாய் மறைந்தும் விடும். மன அழுத்தத்தால் உடல் ஆரோக்கியமும் கெடும். பின்னால் மனவாளம் பிரச்சனைகள் வரப்போகிறது, எச்சரிக்கை தேவை. தற்போது எதிலும் பொறுமையாகவும் பிறரை அனுசரித்து செல்வதுமே சிறந்த ஆலோசனையாகும். இந்த வாள்களில் 2வது கார்டு குறிப்பிட முக்கியமான விஷயங்கள் கண்மூடித்தனம், தடைகள், பிரச்சனைகள், இக்கட்டான நிலை, மாயம், மறுப்பு, குழப்பம், மன அழுத்தம், இரட்டை மனம். திரும்பவும் சொல்றேன். கண்மூடித்தனம், தடைகள், பிரச்சனைகள், இக்கட்டான நிலை, மாயம், மறுப்பு, குழப்பம், மன அழுத்தம், இரட்டை மனம்.
வாள்கள்ல 3வது கார்டு. இந்த வாள்கள்ல 3வது கார்டு குறிப்பிடுற விஷயங்கள் வாழ்க்கையில் 3வது கார்டு குறிப்பிடுற விஷயங்கள் என்னென்ன? இந்த சித்தை சீட்டு வந்த நபர் இப்போது உணர்ச்சிபூர்வமான வழிகளில் உள்ளார் என்றும், கனமான மற்றும் சவாலான நேரம் இது என்றும் இந்த சித்தை சீட்டு அறிவிக்கிறது. வேகமாக முன்னேறிய வாழ்க்கையை திடீர்னு சந்தித்தது போன்ற உணர்வில் இருப்பார். எதிர்பார்த்த காரியங்கள், திட்டங்களில் ஏமாற்றமும் ஒரு துக்கமான செய்தியும் ஏற்படும். காதல் தோல்வி மற்றும் பிரியமானவர்களின் பிரிவால் மனவலிகள் உண்டாகும். அன்பின் முறிவு சில நேரங்களில் விபரீத முடிவுகளை எடுக்க வைக்கும். ஜாக்கிரதையாக இருக்கும். கோபம், விரக்தி, சோகம், தனிமை போன்றவை இந்த சித்தச்சித்தின் முக்கிய குணங்களாகும். பண முதலீடுகள், கூட்டுத்தொழில் தற்சமயம் வேண்டாம். பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உடனடி முடிவுகள் எடுக்க வேண்டாம். தீவிர ஆலோசனையே நன்று. வரவேண்டிய பணம் உறுதியற்ற பொறுமையாக காத்திருக்க வேண்டும். தேவையற்ற எதிர்மறை சொல்லால் மன அழுத்தமும் இதய நோய்களும் ஏற்படும். ஆரம்பத்திலேயே கவனம் செலுத்தினால் தேவையற்ற விளைவுகள் தவிர்க்கப்படும். ஆன்மீக எண்ணம், தியானம், சரணாகதி திட்டம் போன்றவையே சித்தச்சித்து வந்தவருக்கு உகந்த ஆலோசனையாகும். 3வது வாழ்க்கையில் 3வது குறிப்பிட முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். கனமான நேரம், உணவுபூர்வ வழிகள், கனமான நேரம், உணவுபூர்வ வழிகள், இதய நோய், பிரிவுகள், துயரங்கள், சோகம், தனிமை, துரோகம், துக்க செய்தி, ஏமாற்றம், மன அழுத்தம், தாமதம். திரும்ப சொல்றேன். கனமான நேரம், உணர்வுபூர்வ வழிகள், இதய நோய், பிரிவுகள், துயரங்கள், சோகம், தனிமை, துரோகம், துக்க செய்தி, ஏமாற்றம், மன அழுத்தம், தாமதம். அடுத்து வாட்கள்ல 4வது கார்டு. இந்த சித்தச்சீட்டு வாழ்க்கையில் 4வது கார்டு வந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தச்சீட்டு பிரார்த்தனை, ஓய்வு, தியானம் இந்த 3 விஷயங்களை தவிர மற்ற எந்த காரியம் செய்வதற்கும் இது உகந்த நேரமல்ல என்பதை குறிக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரார்த்தனை, ஓய்வு, தியானம் ஆகிய 3 விஷயங்களை செய்வதற்கு இது உகந்த நேரம் என்றும் கூறுகிறது. சிந்தனையில் தடைபடுதல், ஆற்றல் வீணடிக்கப்படுவது போன்ற உணர்வு, கண்ணுக்கு தெரிந்த மற்றும் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளால் சில உடல் பாதிப்புகளும் மனச்சோர்வும் உண்டாகும். தொழில் மற்றும் பொருளாதார ஒப்பந்த விஷயங்களுக்கு தற்போதைய சூழல் சாதகமானதல்ல. தற்போதைய மந்தமான சூழலை ஓய்வுக்காகவும் எதிர்கால திட்டமும் பயன்படுத்தவும். மனக்குழப்பம் அதிகம் உள்ளதால் தூக்கமின்மையும் இரவில் கெட்ட கனவுகளும் உண்டாகும். ஆழ்ந்த தியானத்தையும் சரணாகதியும் கடைபிடிக்க வேண்டும். காலம் கணிந்தால் மட்டுமே பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். பிரச்சனைகளிலிருந்து விடுபட பொறுமையும் ஆற்றலும் அவசியம். ஆற்றல் என்பது ஓய்வுக்கு பின்னரே கிடைப்பதாகும். இந்த வாழ்க்கையுடைய 4ஆம் நம்பர் கார்டு இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, பிரார்த்தனை, ஓய்வு, தியானம், சிகிச்சை, சுய பாதுகாப்பு, மனச்சோர்வு, சாதகமற்ற எதிர்கால திட்டம், ஆன்மீகம். திரும்ப சொல்றேன். பிரார்த்தனை, ஓய்வு, தியானம், சிகிச்சை, சுய பாதுகாப்பு, மனச்சோர்வு, சாதகமற்ற தன்மை, எதிர்கால திட்டம், ஆன்மீகம். அடுத்தது வாழ்க்கையிலேயே 5ஆம் நம்பர் கார்டு. 5ஆம் நம்பர் கார்டு என்ன குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்றது, ஒரு மாற்றத்தையோ அல்லது தன் சுயநலத்துக்காக பெறும் வெற்றியையோ இந்த சித்து குறிக்கிறது. பிறர் மீது பழி போடுதல், பிறர் மனம் புண்படும்படி பேசல் இவர்களின் குணம். பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோளாக வைத்திருப்பார்கள். தன்மேல் தவறு இருந்தாலும் ஒத்துக்கொள்ளாமல் பிறரை குறை கூறுவர். பெரும் கலகக்காரர்கள். ஒப்பந்தங்கள், ஜாமீன் விவகாரங்களுக்கு கவனமாக இருக்கும். பெரும் கலவரங்கள், வன்ம கொடுமை நிகழ்வுகளை இந்த சித்து வரவால் அறிய முடியும். பிறரை அடக்க நினைப்பவர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள், போக்கிரித்தனம், ஏமாற்றுபவர்கள் ஆகியோரை இந்த சித்தத்திலிருந்து அறியலாம். சில இழப்புகளை சந்தித்தாக வேண்டிய சூழல் உள்ளது. பிறரும் கவனமாக இருக்க வேண்டும். வீரமிக்க துறைகளில் ஆர்வம் இருக்கும். அதில் உயர்ந்த நிலையும் உண்டாகும். நரம்பு வியாதிகளும் வாயு சம்பந்தமான தொந்தரவுகளும் இருக்கும். இந்த வாழ்க்கையில் 5ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள்: சுயநல வெற்றி, மோதல்கள், சவால்கள், ஏமாற்றுதல், கலவரம், போக்கிரி, போர்க்களப்பு, சிறு இழப்பு. திரும்ப சொன்னேன். சுயநல வெற்றி, மோதல்கள், சவால்கள், ஏமாற்றுதல், கலவரம், போக்கிரி, போர்க்கலைப்பு, சிறு இழப்பு. வாழ்க்கையில் அடுத்தது 6ஆம் நம்பர் கார்டை பார்க்கலாம். 6ஆம் நம்பர் கார்டு எதை குறிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாற்றத்துக்கான சரியான பாதையில் பயணத்திலே படிப்படியாக முன்னேறவே இந்த சித்து குறிக்கிறது.
காலமறிந்து செயல்படுவதால் சிக்கலான சூழ்நிலையிலிருந்து நல்ல சூழ்நிலைக்கு செல்ல முடியும். தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ பிரச்சனையிலிருந்து விடுபடும் நேரம் இது. அகல கால் வைக்கக்கூடாது. இனிமையாக பேசினால் நம் காரியம் வெற்றியடையும். முடிந்தவரை வம்பு வழக்குகளையும் ஜாமீன் வழங்குவதையும் தவிர்க்கவும். மாற்றத்தை இந்த சித்திரத்தை பிரதிபலிக்கிறது. அது வேலை மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், வாழ்க்கை மாற்றம் என எதுவாகவும் இருக்கலாம். பயணத்தையும் குறிப்பதால் குடும்ப சுற்றுலா, தொழில் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அது தூரதேச பயணமாகவும் நீர்வழி பயணமாகவும் இருக்கலாம். குடும்பத்திலோ உறவுகளிலோ பிரச்சனை இருந்தால் அது விரைவில் நீங்கும். தற்போதைய மந்தமான சூழல் நம் நம்பிக்கையும் மன உறுதிக்கும் நடக்கும் சோதனையாகும். மனதில் தற்போது ஒரு தோல்வி உணர்வு இருக்கும். பயணம் செய்தாக வேண்டும். எதிர்காலம் நல்ல மேன்மையோடு அமையவிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் 6ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள்: மாற்றம், பயணம், மந்தமான நிலை, தப்பித்தல், தோல்வி உணர்வு, தீர்வுகள், நல்ல எதிர்காலம். திரும்பவும் சொல்றேன். வாழ்க்கையில் 6ஆம் நம்பர் கார்டு இந்த கார்டு குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள்: மாற்றம், பயணம், மந்தமான நிலை, தப்பித்தல், தோல்வி உணர்வு, தீர்வுகள், நல்ல எதிர்காலம். அடுத்து 7ஆம் நம்பர் கார்டு. வாழ்க்கையில் 7ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட்ட விஷயங்கள்: முழுமையாக இல்லாவிட்டாலும் இலக்கை அடைவதற்கு விரைவாக ஓடுவதை இந்த சீட்டு குறிக்கிறது. வெற்றிக்கு புதிய யுக்திகளை கையாளுதல் சிறப்பு. தந்திரமாக செயல்பட்டோ அல்லது சதித்திட்டம் தீட்டியோ தன் எண்ணத்தை நிறைவேற்ற முயற்சி செய்வர். எந்த சூழலிலும் பிரச்சனையிலும் தப்பித்து விடுவார்கள். இந்த சீட்டு வரப்பெற்றவருக்கு நல்ல மனிதர்கள் உறவு மட்டும் வேண்டும். தீயருடன் சேர்ந்தால் பெரும் திருடனாகவோ கொள்ளைக்காரனாகவோ மாறிவிடுவர். இவர்களை விழிப்புடன் நல்ல முறையில் வழிநடத்த வேண்டும். நியாயமாகவும் நேர்மையும் நடந்தால் பேரும் புகழும், அதனால் பணவரவும் செழிப்பும் ஏற்படும். தொட்ட காரியம் ஜெயமாகும். விருப்பம் நிறைவேறும். பெரும்பாலும் இந்த சித்திக்கு வரப்பட்டவர்கள் தன் செயலில் 70% மட்டுமே செயல் புரிந்திருப்பார். தற்போது தடைகள் இல்லை என்பதால் 100% இலக்கடைய இன்னும் சீர்த்து செயல்புரிய வேண்டும். அனைத்து வித வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பவர். ஆனாலும் தந்திரவாதியாகவும் செயல்படுவர். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் உடன் இருப்பதால் அறியப்படும். பிராணாயாமம், தியானம், ஆன்மீக வழி நடத்துதல் இவருக்கு கட்டாயம் தேவை. 30 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு மிக அவசியம். 8ஆம் நம்பர் கார்டு பார்க்கலாம். அடுத்த கார்டு 8ஆம் நம்பர் கார்டு. வாழ்க்கையில் 8ஆம் நம்பர் கார்டு என்னென்ன குறிக்கிறது? தற்போது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குழப்பமாக இருப்பார்கள். முன்னோக்கி நகர முடியாமலும் தோல்வி பயத்தாலும் திணறுவர். எது நடந்தாலும் தன்னைத்தானே நொந்து கொள்ளுதல், தன்மேல் அவநம்பிக்கை, பிறர் மீது தவறான கொண்டாட்டம் ஆகியவையால் தனிமைப்பட்ட நிலையில் இருப்பார். இதுவரை கிடைத்த கசப்பான அனுபவத்தால் இனி மனவலிமை கிடைத்து எதிர்காலத்தில் தயாராவர். சுய எண்ணத்துடன் மட்டும் செயல்பட வேண்டும். பிறரை பேச்சை கேட்பதால் தோல்வி அடைவர். எதிராக ஆபத்து உண்டாகும். எச்சரிக்கை தேவை. வம்பு, வழக்கு, போலீஸ் சிறைவாசத்திற்கு வாய்ப்பு அதிகமுள்ள நேரங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல், ஒப்பந்த விவகாரம், கூடுதல் போன்றவற்றுக்கு இது சரியான நேரம் அல்ல. குடும்பத்தில் சமநிலையற்ற தன்மை இருக்கும். பெரும்பகை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அனுசரித்து விட்டுக் கொடுப்பது தற்சமயம் நன்று. தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்க முயல வேண்டும். கூட்டு நம்பிக்கை கூடாது. அது ஏமாற்றத்தில் முடியும். இந்த 8ஆம் நம்பர் வாழ்களில் 8ஆம் நம்பர் கார்டு குறிப்பிடுற விஷயம் என்னன்னு முக்கியமான விஷயங்கள் என்னென்னு: தவறான கண்ணோட்டம், குழப்பம், தோல்வி பயம், அதிக கட்டுப்பாடு, அந்நியப்பட்ட சூழல், இயலாமை, தனிமை. திருப்பியும் சொல்றேன். தவறான கண்ணோட்டம், குழப்பம், தோல்வி பயம், அதிக கட்டுப்பாடு, அந்நியப்பட்ட சூழல், இயலாமை, தனிமை. அடுத்து இப்போ 9வது கார்டு. வாழ்க்கையில் 9ஆம் நம்பர் கார்டு என்ன குறிக்கிறது? ஒருவர் தனது அனைத்து பிரச்சனைகளையும் நினைத்து கவலை உணர்வு இருப்பதை குறிக்கிறது. எதிர்காலத்தை நினைத்து பயம், விரக்தி, மனப்பான்மையும் இருக்கும். உறவுகளில் முகம் கொடுத்து பேச முடியாத நிலை ஏற்படலாம். நட்பு மற்றும் நம்பிக்கையின் துரோகத்தை சந்திக்க நேரிடும். எச்சரிக்கை. நடக்காத துயரத்தை நினைத்து கலங்குவர். இரவில் கட்ட கனவுகள் வரும். தூக்கமின்மை பிரச்சனைகள் இருக்கும். பொதுவாக பேய் பற்றிய எண்ணமோ அல்லது மரணத்திற்கு காட்சிகளை கனவில் வரும். தவறான காரியங்களில் மனம் செல்லும். உள்ளுணர்வு வழிகாட்டுதல் துயரத்திலிருந்து மீள்வதற்கான வழியாகும். இரவில் நல்ல புத்தக வாசிப்பு ஒரு நல்ல ஆலோசனையாகும். இந்த வாழ்க்கையில் 9ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள் என்னன்னா: எதிர்கால பயம், உணர்ச்சி சிக்கல்கள், மனவலி, பின்னடைவுகள், கெட்ட செய்தி, தூக்கமின்மை, கெட்ட கனவு, குற்ற உணர்வு. திரும்ப சொல்றேன். வாழ்க்கையில் 9ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட்ட விஷயங்கள் என்னன்னா: எதிர்கால பயம், உணர்ச்சி சிக்கல்கள், மனவலி, பின்னடைவுகள், கெட்ட செய்தி, தூக்கமின்மை, கெட்ட கனவு, குற்ற உணர்வு. அடுத்து 10ஆம் நம்பர். வாழ்க்கையில் 10ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட்ட விஷயம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம்.
இந்த சித்தச்சீட்டு முதுகில் குத்தக்கூடிய நம்பிக்கை துரோகத்தை காட்டுகிறது. நிலைமை சமாளிக்க முடியாமல் திணறுவர். ஒரு இருண்ட நிலையில் இருப்பது போல் உணர்வர். பண விஷயங்கள் ஏமாற்றத்தில் முடியும். காதல் தோல்வி, உறவு முறிவுகள், திருமணம் தள்ளி போதல், ஆங்காதல் வீழ்ச்சியடைதல் இந்த சித்தச்சீட்டின் பலனாகும். திரும்பவும் சொல்றேன், முக்கியமான விஷயம். திரும்பவும் சொல்றேன். பண விஷயங்கள் ஏமாற்றத்தில் முடியும். காதல் தோல்வி, உறவு முறிவுகள், திருமணம் தள்ளி போதல், ஆங்காதல் வீழ்ச்சியடைதல் இந்த சித்தச்சீட்டின் பலனாகும். முரண்பாடான வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். நாம் செய்வதே சரி என்றிருப்பது நெருக்கடி நிலைக்கு வித்திடும். பிறருக்காக தன்னை தியாகம் செய்திருப்பர். ஒரு கசப்பான அனுபவத்தை சந்திக்க நேரிடும். ஒரு தற்காலிக முன்னேற்றம் காண்பார். இது பயப்படக்கூடிய சீட்டு அல்ல என புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தோல்வியிலும் எதிர்கால வெற்றிக்கான விதைகள் விதைக்கப்படுகின்றன. இது இறுதி சோதனை. இனிமேல் இந்த சோதனை விலகிவிட்டால் விடியல் பிறக்கப் போகிறது. இந்த 10ஆம் நம்பர் வாட்கள் குறிப்பிடுற முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்பிக்கை துரோகம். வாட்களில் 10ஆம் நம்பர் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் நம்பிக்கை துரோகம், சாபம், இருண்ட தருணம், அழிவு, பேரழிவு, அதிர்ஷ்டமின்மை, முறிவு, முதுகு பிரச்சனை, பிறரின் தாக்குதல், விடியல், மரணம். திரும்பவும் சொல்றேன். வாட்களில் 10ஆம் நம்பர் நம்பிக்கை துரோகம், சாபம், இருண்ட தருணம், அழிவு, பேரழிவு, அதிர்ஷ்டமின்மை, முறிவு, முதுகு பிரச்சனை, பிறரின் தாக்குதல், விடியல், மரணம். ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் நோட்டில் முடிக்கலாம். கடைசியாக வந்தது 10ஆம் நம்பர் வாழ் வந்து ரொம்ப நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது. அடுத்த கார்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். நான் அடுத்தடுத்த கார்டுக்கு போயிடலாம். அடுத்த கார்டுக்கு போயிட்டு அடுத்து ஸோ அடுத்து இப்போ நாம் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்னா 1ஆம் நம்பர்லேருந்து 10ஆம் நம்பர் கார்டு செங்கோல் பார்த்து முடிச்சிட்டோம். வாழ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ நாம் பார்க்கும்போது 3ம் பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது நம்ம முதல்ல செங்கோல் பார்த்தோம், 2வது கோப்பை பார்த்தோம், 3வது வாழ் பார்த்தோம். இன்னும் 10 முடிச்சா 40 கிடக்கும். அதனால் இப்போ அதையும் பார்த்து முடிச்சோம். ஏன்னா இன்னும் டைம். இப்போ நாணயத்தில் முதல் கார்டு என்ன குறிக்கும்? தெய்வீக அருள் உங்களுடன் இருப்பது இந்த சித்திக்கிறது. சுறுசுறுப்பான மகிழ்ச்சியான சூழல் அமையப்பெறும். புதிய தொடக்கங்களுக்கு இந்த சித்தி நல்ல சகுனமாகும். கொட்ட காரியம் தொடங்கும். புதிய வாய்ப்புகள் அமையும் என்பதால் தொழில் புரிவோர் முதலீட்டாளர்கள் வாய்ப்புகள் வெற்றி அடைவர். புதிய வழியில் வருமானம் வரும். வாராக்கடன் வசூலாகும். பண உதவிகள் தடையின்றி அமையும். வங்கி நிதி தொடர்பான துறைகள், பங்குச்சந்தை, வட்டி தொழில் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். வட்ட வடிவ பொருட்களில் லாபம் உண்டாகும். முதலீட்டுக்கு நல்ல நேரம். உறவுகளின் நட்புகளில் புதிய அறிவும் கிடைக்கப்பெறும். திருமணம் விரைவில் நடக்கும். மங்களகரமான மற்றும் செல்வ செழிப்பான துணை அமையும். இந்த 1ஆம் நம்பர் கார்டு நாணயத்தில் 1ஆம் நம்பர் கார்டில் குறிப்பிட முக்கியமான விஷயம் புதிய ஆரம்பம், வெற்றிகள், பண பாதுகாப்பு, செழிப்பு, காரியம் கைகூடும். இப்போ நாணயத்தில் 2ஆம் நம்பர் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண சம்பந்தமான பொருட்கள் வாங்கல் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை இந்த சீட்டு குறிக்கிறது. எதையும் மற்றும் எல்லோரையும் சமமாக நினைக்க இந்த சீட்டு நமக்கு அறிவுறுத்துகிறது. பணத்தை கையாளுவது திறமைசாலிகளாக இருப்பது. பணத்தில் மேற்பட்டு இருக்கும். அடிக்கடி மனநிலை மாறுபடும். தற்சமயம் பண சம்பந்தமான ஏதோ ஒரு கேள்வியை கேட்பார். பணம் வரும் போகும் என்பதை இவர்கள் உணர வேண்டும். பணப்புழக்கம் இருந்தாலும் சில ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தே ஆக வேண்டும். நிதித்துறை, கொடுக்கல் வாங்கல், பங்கு வர்த்தகம் போன்றவற்றில் ஓரளவே லாபம் உண்டாகும். திரவசமான தொழில் முன்னேற்றம் தரும். நிதித்துறை, கொடுக்கல் வாங்கல், பங்கு வர்த்தகம் போன்றவற்றில் ஓரளவே லாபம் உண்டாகும். திரவசமான தொழில் முன்னேற்றம் தரும். அஜாக்கிரதையான செயல்களை இவர்களுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும். பிறர் வம்பு வழக்குகளில் தலையிட வேண்டாம். இந்த 2ஆம் நம்பர் நாணயங்கள் குறிப்பிட முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கை சுழற்சி, சிறந்த நிர்வாகம், ஒற்றுமை, சமநிலைத்தன்மை, பணப்புழக்கம், ஏற்றத்தாழ்வு. திரும்பவும் சொல்றேன். 2ஆம் நம்பர் நாணயங்கள் வாழ்க்கை சுழற்சி, சிறந்த நிர்வாகம், ஒற்றுமை, சமநிலைத்தன்மை, பணப்புழக்கம், ஏற்றத்தாழ்வுகள். அடுத்து 3ஆம் நம்பர் நாணயங்கள்ல 3ஆம் நம்பர் குறிப்பிட விஷயங்கள் வலிமையான அடித்தளத்தை உருவாக்க நல்ல ஒத்துழைப்பும் நல்ல வழிகாட்டுதலும் தேவை என திட்டச்சீட்டு கூறுகிறது. தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிற்கல்வி உயர்வு தரும். விரிவுரையாளர், ஆய்வாளர், பயிற்சி நடத்துனர் போன்ற பணிகளில் புகழடைவர். நீண்ட கால திட்டம், நீண்ட கால பணி நிறைவடையும். இலக்கணை தீர்மானித்து
சாதனை புரிவர், பதவி உயர்வு கிடைக்கும், கடின உழைப்பு மற்றும் கடின முயற்சியின் பலனை அடைவர், பண விவகாரங்களில் முதலீடுகளில் பிறர் ஆலோசனையும் பெற்று முடிவெடுக்கவும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், மருத்துவர் ஆலோசனையின்றி சுய மருத்துவம் செய்யக்கூடாது, உடல் நலம் சீராகும், வீடு கட்டுதல் மற்றும் புதுப்பித்தல், மறுசீரமைப்பு செய்தல், நிலம் வாங்குதல் போன்ற காரியங்களுக்கு உகந்த காலமாகும். இந்த நாணயங்களில் 3ஆம் நம்பர் கார்டு எதை குறிக்குதுன்னா, முக்கியமான விஷயங்கள் எதை குறிக்குதுன்னா, வளர்ச்சி, குழுப்பணி, ஆய்வு, பயிற்சி, கடின உழைப்பு, சீரமைப்புகள், ஆலோசனை. நாணயங்களில் 3ஆவது கார்டு என்னென்ன குறிக்குதுன்னா, வளர்ச்சி, குழுப்பணி, ஆய்வு, பயிற்சி, கடின உழைப்பு, சீரமைப்புகள், ஆலோசனை. அடுத்து 4ஆம் நம்பர் கார்டு. நாணயங்களில் 4ஆம் நம்பர் கார்டு என்ன குறிக்குதுன்னா, இந்த சித்துச்சீட்டு லாபத்தையும் நிதி பாதுகாப்பையும், மேலும் இந்த சித்துச்சீட்டு வரப்பெற்றவர் பணம் சம்பந்தமாக மட்டுமே எதையும் செய்வது என்றும் பேராசை கொண்ட சூழ்நிலை என்றும் குறிப்பிடுகிறது. இவர்கள் உணர்ச்சிகளையும் பண விஷயங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பர். பணம் திருப்திகரமாக அமையும். இவர் பணத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர். பணத்தை கையாளுவதில் கஞ்சன், சிக்கனவாதி, முதலீடுகளிலும் தொழிலும் முன்னேற்றம் ஏற்படும், எதிரிகள் தோற்பர், அரசாங்க வரி, தொல்வரி போன்றவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும். உடல்நிலை திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் சில உடற்பயிற்சிகளை இவர் மேற்கொள்வதே நல்லது. கொழுப்பு மிகுந்த உணவுகளை தவிர்த்தல் ஜீரண பிரச்சனைகளை தவிர்க்கும். முக்கியமான விஷயம் நாணயங்கள் 4ஆவது கார்டு நிதி பாதுகாப்பு, பொருள் வளம், சுயநலம், பதுக்கல், சேமிப்பு, வணிகம், முன்னேற்றம், சிக்கனம். திரும்பவும் சொல்றேன். நாணயங்கள் 4ஆவது கார்டு விஷயங்கள் நிதி பாதுகாப்பு, பொருள் வளம், சுயநலம், பதுக்கல், சேமிப்பு, வணிகம், முன்னேற்றம், சிக்கனம். அடுத்து 5ஆம் நம்பர் கார்டு. நாணயங்கள் 5ஆம் நம்பர் கார்டு கொடுக்குற விஷயங்கள் என்னென்ன, ஏழ்மையும் வறுமையும் இந்த சித்துக்கு ஒரு நாளும் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த சித்து அதிர்ஷ்டமானது. இந்த சித்து பொருளாதார பிரச்சனைகளை முக்கியமாக குறிக்கிறது. பண தட்டுப்பாட்டால் ஏற்பட்ட மனவேதனையை பிரதிபலிக்கிறது. மனக்குழப்பத்தில் இருக்கும், வேலையின்மையால் உள்ள பணப்பற்றாக்குறையும், பணம் சம்பந்தமான மோதல்களாலும் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பர். தொழிலில் தனிமுயற்சி வேண்டாம். பிறர் ஆலோசனை கேட்பது நலம். குடும்பத்திலோ நட்பு வட்டாரத்திலோ ஒட்டாமல் இருப்பர். தவறான வழியில் மனம் செல்லும். கவனம். நம் பலம் அதிகரித்து தற்போதைய சூழல் ஏற்பட்டு கவலை வேண்டாம். நீ படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். என்ன விஷயம்னா, இந்த 5ஆம் நம்பர் கார்டு நாணயங்கள் 5ஆம் நம்பர் கார்டு புறக்கணிப்பு, துரதிருஷ்டம், பாதுகாப்பின்மை, பண இழப்பு, நோய், விபத்து, மன அழுத்தம், மனோபலமின்மை, நம்பிக்கையற்றமின்மை. என்னென்ன குறிப்பிடுதுன்னா, நாணயங்கள் 5ஆம் நம்பர் கார்டு புறக்கணிப்பு, துரதிருஷ்டம், பாதுகாப்பின்மை, பண இழப்பு, நோய், விபத்து, மன அழுத்தம், மனோபலமின்மை, நம்பிக்கையற்றமின்மை. அவங்க இந்த விஷயங்களை குறிப்பிடும். நாணயங்கள் 6ஆம் நம்பர் கார்டு இது என்ன குறிப்பிடுது அப்படின்னா, நாணயங்கள் 6ஆம் நம்பர் கார்டு என்னென்ன குறிப்பிடுதுன்னா, கொடைத்தன்மை இந்த சித்து குறிக்கிறது. ஒன்றுள்ளம் கொண்ட இவர்கள் பணத்தை, பொருளை தேவையறிந்து கையாள்வர். பாத்திரம் மறந்து பிச்சை எடுதல், ஆற்றில் போட்டால் மணந்து கொள்வது போன்ற பழமொழிகளை இந்த சித்து பழமொழிகளாக கூறலாம். தன்னிடம் உள்ளதை பிறருடன் பகிர்ந்து கொள்ளும் பெருந்தன்மையானவர். பிறருக்கு சரியான நிதியை வழங்குவர். உறவுகளுக்கு அன்பை சமமாக பகிர்ந்து கொள்வர். யாருக்கேனும் உதவுதலை அல்லது ஆதரவு தருவதை இந்த சித்து குறிக்கிறது. நல்ல வணிகர், உழைப்புக்கேற்ற வெகுமதி தருபவர், சமூக நலத்துறை, சங்க நிர்வாகத்துக்கு இந்த சித்து வரும். இது வெற்றியை குறிக்கும் சித்து. தர்மம் தரகாப்பு என்பது மறவாமல் இருக்க வேண்டும். இந்த நாணயங்கள் 6ஆம் நம்பர் சீட்டு என்னென்ன குறிக்குன்னா, நல்வினை, இரக்கமனம், தொண்டு, சமநிலை, பரிசு, முதலீட்டாளர், உதவிகள், மனிதநேயம். திரும்பவும் சொல்றேன். இந்த நாணயங்கள் 6ஆம் நம்பர் சீட்டு நல்வினை, இரக்கமனம், தொண்டு, சமநிலை, பரிசு, முதலீட்டாளர், உதவிகள், மனிதநேயம். இந்த விஷயங்களை குறிக்கும். அடுத்தது 7ஆம் நம்பர் சீட்டு. நாணயங்கள் 7ஆம் நம்பர் சீட்டு என்ன குறிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சீட்டு இதுவரை கடந்து வந்த உழைப்பின் தன்மையையும் அடைப்போகும் நற்பலனையும் குறிக்கிறது. கடினமாக கிடைக்கும் வெற்றியை இது குறிக்கிறது. நல்ல எழுத்து திறமையும் பிறமொழி திறனின் தேர்ச்சியும் உண்டாகும். நல்ல திட்டமிடுதலும் கடின உழைப்பும் உள்ளவர். வரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி காணும் நேரம். முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். பணம் சம்பந்தமான தடைகளும் தாமதமும் நீங்க பெறும். பணம் சம்பந்தமான துறைகளில் வளர்ச்சி ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும்.
விவசாயம், கால்நடை வளர்ப்பு, ஏஜென்சி, குளிர்பானம் மற்றும் கலைத்துறை தொழில்கள் உயர்வு தரும். உறவுகளில், குடும்பங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பணபலம் கொண்ட நட்பு வட்டம் உருவாகும். அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். இந்த நாணயங்கள் 7ஆம் நம்பர் கார்டு எதை குறிக்குது? முக்கியமான விஷயம் எதை குறிக்குதுன்னா, அறுவடை நேரம், வெகுமதி, லாபம், கடின உழைப்பாளி, விவசாயம், சாதனை, முன்னேற்றம். இன்னொரு முக்கியமான விஷயம், நாணயங்கள் 7ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட்ட முக்கியமான விஷயம், அறுவடை நேரம், வெகுமதி, லாபம், கடின உழைப்பாளி, விவசாயம், சாதனை, முன்னேற்றம். அடுத்து 8ஆம் நம்பர் கார்டு. நாணயங்கள் 8ஆம் நம்பர் கார்டு என்ன குறிக்கிறது? பயிற்சி மற்றும் கல்வி முடித்து வேலைவாய்ப்பு கிடைக்கப்படுவது இந்த சீட்டு குறிக்கிறது. கலைப்படிப்பு, தொழில் படிப்பில் சிறந்த தேர்ச்சி உண்டாகும். எழுத்துப்பணி, குடிசை தொழில் போன்றவைகளும் கணித்துறையில் வல்லமை பெறுவர். குடும்பம் மற்றும் உறவு ஓட்டங்களை நன்றாக புரிந்து கொண்டு தேவையறிந்து செயல்படுவர். பிறரால் மதிக்கப்படும் நபர் ஆவர். சமூக பணி மற்றும் கலைப்பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வர். தொடக்கத்திலிருந்து எதிர்கால வெற்றிக்கு திட்டமிட்டு தயாராகி கொண்டிருப்பார்கள். அதற்காக தன் தனித்திறமையை பயன்படுத்தி சாதனையும் புரிவர். நல்ல நிபுணத்துவம் வாய்ந்தவர். வியாபாரத்துக்கு இந்த சீட்டு நல்ல முன்னேற்றத்தை குறிப்பிடுகிறது. நல்ல பொருள் வரவும் நிதி பாதுகாப்பும் அமையும். உதவித்தொகை கிடைத்தல், வங்கி கடன், தொழிற்கருவி போன்றவை கிடைக்கப்பெறும். நல்ல நிர்வாகி என்பதால் தனக்கு சமமான வேலையும் ஏற்றம் தரும். இந்த சீட்டு ஒரு செயலில் நல்ல திட்டத்தின் இறுதிக்கட்டத்தை குறிப்பதாக அமைகிறது. செயல் நல்லதாக முடிந்து தனிப்பட்ட திருப்தியை ஏற்படுத்தும். இந்த நாணயங்கள் 8ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள்: கலை, உழைப்பு, லாபம், வெற்றி, நிபுணர், அர்ப்பணம், திறமை, பணவரவுகள். திரும்ப சொல்றேன்: கலை, உழைப்பு, லாபம், வெற்றி, நிபுணர், அர்ப்பணம், திறமை, பணவரவுகள். அடுத்து 9ஆம் நம்பர் கார்டு. நாணயத்துல 9ஆம் நம்பர் கார்டு என்ன குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மனநிறைவும் செழிப்பு நிலையும் உண்டாகும். ஈடுபட்ட காரியம் வெற்றியாகும். சட்டம், அரசியல், அயல்நாட்டு மோகம், ஆன்மீகம் போன்றவற்றில் தனித்தன்மையும் லாபமும் ஏற்படும். தடைகள் அனைத்தும் விலகும் நேரம். எதிர்கால வெற்றி நிச்சயம். அமைதியும் தியாக மனமும் உள்ள இவர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வர். பகை வெல்வர். நல்ல மகசூல் ஏற்படும். பெண்களுக்கு இந்த சீட்டு திருமணம், கருவுறுதல் போன்ற சுப நிகழ்வுகளை குறிக்கிறது. உள்ளுணர்வு பொருளை உணரும் தன்மை உள்ளவர். இந்த 9ஆம் நாணயங்கள் 9ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள்: செழிப்பு, திருப்தி, சுயநம்பிக்கை, வெற்றி, லாபம், மகசூல், கருவுறுதல், பாதுகாப்பு. திரும்பவும் சொல்றேன்: இந்த நாணயங்கள் 9ஆம் நம்பர் குறிப்பிட்ட கார்டு குறிப்பிட்ட முக்கியமான விஷயம்: செழிப்பு, திருப்தி, சுயநம்பிக்கை, வெற்றி, லாபம், மகசூல், கருவுறுதல், பாதுகாப்பு. அடுத்து நாணயங்கள்ல கடைசி கார்டு. இதோட 78வது கார்டை பார்க்குறோம். 70 கார்டையும் பார்த்து முடிச்சிட்டோம். இது நாணயங்கள்ல 1ஆம் நம்பர்லேருந்து 10ஆம் நம்பர் 10வது கார்டு. இதோட 78 கார்டு முடிஞ்சது. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பார்க்குறோங்கிறத அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஸ்வெட்ஸ் பார்க்கணும். அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதையும் ஸோ அதை நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி இதோட இந்த கார்டை முடிச்சுட்டு முடிச்சிடும். இது 10ஆம் நம்பர் நாணயங்களில் 10ஆம் நம்பர் கார்டு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நாணயங்களில் 10ஆம் நம்பர் கார்டு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நீண்டகால பிரச்சனைகள் நீங்க பெற்று தன்னிறைவான சூழல் அமைப்பெறும். இது குடும்பம் வளர்ச்சியடையும் காலம். வியாபார விஷயங்களில் நல்ல வெற்றி கிடைக்கும். நிதி வெகுமதிகள், பதவி உயர்வு கிடைக்கும். வெற்றிக்கான வாய்ப்புகள் அமையும். பயன்படுத்தி கொள்ளவும். குடும்ப சொத்து, பரம்பரை பழக்க வழக்கம், வாரிசு உரிமை நல்ல விதமாக கிடைக்கும். குடும்பத்தின் ஆதரவு மற்றும் குடும்ப சுப நிகழ்ச்சிகள் விரைவில் நிறைவேறும். உள்ளுணர்வு தூண்டுதல் உள்ள இவர்களுக்கு பயணம் லாபம் தரும். பெண்ணால் ஆணுக்கு, ஆணால் பெண்ணுக்கு நன்மை உண்டாகும். இந்த நாணயங்களில் 10ஆம் நம்பர் கார்டு குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள்: நிலையான வெற்றி, குடும்ப மதிப்பு, ஐஸ்வர்யம், பாரம்பரியம், கூட்டுறவு, காரியம் கைகூடுதல். சொல்றேன்: நாணயங்களில் 10ஆம் நம்பர் கார்டு இந்த கார்டு குறிப்பிட்ட முக்கியமான விஷயங்கள்: நிலையான வெற்றி, குடும்ப மதிப்பு, ஐஸ்வர்யம், பாரம்பரியம், கூட்டுறவு, காரியம் கைகூடுதல். ஸோ நாம் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வரிசையாக பார்த்துட்டே வந்துட்டோம். இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா,
ஒன்றாம் நம்பர்லேருந்து 10ஆம் நம்பர் கார்டு வரைக்கும் செங்கோல்களில் 1ஆம் நம்பர் கார்டுலேருந்து 10ஆம் நம்பர் கார்டு வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கோப்பையில் 1ஆம் நம்பர் கார்டுலேருந்து 10ஆம் நம்பர் கார்டு வரைக்கும் என்ன பார்த்தோம். அப்புறம் வாழ்க்கையில் 1ஆம் நம்பர் கார்டுலேருந்து 10ஆம் நம்பர் கார்டு வரைக்கும் என்ன பார்த்தோம். கடைசியாக நாணயங்கள்லையும் 1ஆம் நம்பர் கார்டுலேருந்து 10ஆம் நம்பர் கார்டு வரைக்கும் பார்த்தோம். ஸோ நாளைக்கு இந்த சித்தச்சீட்டு பார்க்கும்போது கடைபிடிக்க வேண்டிய ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நேசத்துடன் நெல்தோஷ்.